மனதுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது தவம் ஐயா. ஒரு மனிதன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கடைசியாக அந்த இன்பத்துக்கு அப்புறம் ஒரு அமைதியை தான் ஐயா விரும்புகிறாங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் எனக்கு இறுதியில் கிடைக்க வேண்டியது அமைதி. அப்போ இந்த அமைதின்னு சொல்லும்பொழுது மனதுக்கான பயிற்சி. அப்போ எங்களுடைய அந்த பேசிக் 12 days கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தவ முறைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஐயா. தவம்னு சொல்லும் பொழுது முதல்ல எடுத்தோன்னே பிட்யூட்ரி கிளாண்ட் ஆக்டிவேஷன். இது எல்லாமே பியூர் சயின்ஸ் ஐயா. மகரிஷியுடைய பயிற்சிகள் எல்லாமே அந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் என்று சொல்லும்போது இந்த உடலுக்கு அதுதான் ஐயா மாஸ்டர் கிளாண்ட். ஆமாம், பிட்யூட்ரி கிளாண்டில் மனம் வச்சு தவம் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது உபாதைகள் இருந்ததுன்னா படிப்படியாக குறையும் ஐயா. ஆனால் தொடர்ந்து பண்ணணும், கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆமாம், தொடர்ந்து அந்த பயிற்சி 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு காலை மாலை இந்த தவம் பண்ணும்பொழுது உடல் நல்லா இருக்கும் ஐயா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சாந்தி தவம் என்ற ஒன்று. இப்போ நம்ம மேலே அந்த மனம் வச்சு தவம் பண்ணோம். அதே போல் மனதை அமைதிப்படுத்துவதற்காக சாந்தி தவம் என்ற ஒரு சிறப்பு தவம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஐயா. அடுத்தது 3வது நிலை தவம் அப்படின்னு சொல்லும்பொழுது பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், உச்சந்தலை. இந்த ஆமாம், சாஃப்டாக இருக்கும் அந்த இடம். அதே அந்த உச்சிக்குழின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை இதில் பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்குழி, இந்த இடத்துல மனம் வச்சு தவம் பண்ணும்பொழுது மனசு அமைதியாக இருக்கும் ஐயா. அப்போ இதுதான் பேசிக் கோர்ஸில் ஒரு தவம்னு சொல்லும்பொழுது பிட்யூட்ரி கிளாண்டில் மனம் வச்சு தவம் பண்ணும்போது உடல் நல்லா இருக்குது. பீனியல் கிளாண்டில் மனம் வச்சு தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு நல்லா இருக்கு ஐயா. இதுதான் இப்போ இந்த 3ம் சேர்ந்து ஒரு இன்டகிரல் அப்ரோச்சில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.